लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளம்பலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மெய்யாராமுதே அடியேற்கருளாயே இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் 2778வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருடைய பெரிய திருவந்தாதியிலே 4ஆம் திருமொழியை வரக்கூடிய 2வது பாசுரம் 32வது பெரிய திருவந்தாதி பாசுரம். இது முதலிலே தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் ஊரும் சோலை சூழ் மொயின் பூம் பொருள் நல் குரு ஊரன் மாறன் பேர் கூறு. 32வது பாசுரம். தமக்கடிமை வேண்டுவோ தாமோதரனார் தமக்கடிமை செய்யென்றால் செய்யாது எமக்கென்று தாம் செய்யும் தீவினைக்கே தாழ்வுருவர் நெஞ்சினார் யான் செய்வது இவ்விடத்து இங்கு யாது என்று சொல்கிறார். தனக்கு அடிமையாய் இருப்பதற்கு ஆசைப்படுபவரான தாம்பால் ஆப்புண்ட பெருமான் யசோதையானவள் முடியை போட்டு சின்ன சின்ன கயிறாய் இருந்ததையெல்லாம் முடிப்பட்டு வெண்ண திருடுவியான்னு கட்டினாலாம் இடுப்புல. அதனாலேயே இடுப்புல அந்த அச்சு விழுந்ததுனாலேயே தாமோதரன் என்று பெயர். அதனால்தான் சொல்றார் தமக்கு அடிமை வேண்டுவார். நான் அடிமையாயிருப்பதற்கு ஆசைப்படுபவரான தாமோதரனார் தமக்கு. தாம்பால் ஆப்பு உண்ட என்றால் தாம்பு கேற்றால் கட்டப்பட்ட பெருமானுக்கு நெஞ்சே நீ அடிமை செய்ய என்று சொன்னால் எனது நெஞ்சானது செய்யாது. அப்படி செய்யாமல் என் வார்த்தை கேளாத அதுவாக திரியும்படி வெகு காலமாக தான் செய்து வருகிற தீர்ப்பு காரியத்திலேயே ஊறியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே என் நெஞ்சை வைத்துக் கொண்டு நான் செய்யத்தக்கது என்ன என்று வினவுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். நிழலும் அடிதாரும் ஆனோம் என்று அவருடைய பாத சாயையே எங்களுக்கு போதும், அதற்கே நாங்கள் அடிமையாயானோம் என்றார் சென்ற பாசுரத்திலே. ஆனால் இந்த பாசுரத்தில் என் நெஞ்சானது தான் சொன்னதை கேட்க மாட்டேன் என்கிறதே என்று பேசுகிறார். இவருடைய நெஞ்சானது பழையபடியே நைச்சியம் பாவித்து பின்வாங்க தொடங்கித்து. அந்த நிலைமை கண்ட ஆழ்வார் அந்தோ என்ன செய்வேன், என்னுடைய நெஞ்சு அனுகூலித்து வரும்போது எம்பெருமான் அருமைப்படுகிறான். எம்பெருமானுடைய எளியனாம் தன்மை நினைத்து நாம் நெஞ்சு பின்வாங்குகிறது. இந்த இரவுக்கு நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறார். பாயை விரித்து விட்டு கணவனை அழைத்து போனாலாம் ஒரு நாய். கணவன் வந்ததற்கு பின்னால் பாய் போடுவது என்பதற்காக பரவாயில்லையே ஒழிய கணவன் வருவான் என்று எண்ணிக்கொண்டே பாயை போட்டுவிட்டு கணவனை அழைக்க போனால் அவள் அழைத்து வருவதற்குள்ளாக பாய் மீண்டும் சுருட்டி கொண்டது. மறுபடியும் கணவன் போய்விட்டான். மறுபடியும் பாயை விரிக்க பார்ப்பாளாம். அந்த சனந்தனத்திலே நாயகன் ஓடி போவாளாம். பாயை விரிப்பதற்கும் கணவனை அழைத்து வருவதற்குமே அவளுடைய போது சரியாக போகும். அப்படி ஆழ்வார்க்கும் நெஞ்சை இணக்கி கொள்வதற்கும் எம்பெருமானை இழுத்து பிடிக்க நினைப்பதற்குமே சரியாக போகிறது. இவருக்கே இப்படி அடிக்கடி சிரமம் உண்டாவது பற்றி வருத்தம் தோன்ற அவர் சொல்லுகிறார், யான் செய்வது இவ்விடத்தில் இங்கு யாது என்று தீனமாக பேசுகிறார். தமக்கடிமை வேண்டுவோர் என்பதற்கு 2 வகையாக பொருள் கொள்ள முடியும். தாம் பிறருக்கு அடிமை செய்ய ஆசைப்படுபவன் பெருமான் என்று ஒரு பொருளும், தமக்கு அடிமை செய்வார் வேணுமென்று எம்பெருமானே ஆசைப்பட்டிருப்பான் என்ற மற்றொரு பொருளும் செவ்வனே கிடைக்கும். அடிமை என்பதற்கு சேஷத்துவம் என்றும் சேஷபூதர் என்றும் அர்த்தம் உண்டாகையாலே 2 விதமாக கொள்ளலாம். தாம் அடிமையாக வேண்டும் என்று நினைக்கலாம், பெருமாள் தமக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். இவ்விரண்டு யோஜனைகளுமே ஒக்கும். தனக்கு சேஷவத்தை வேண்டுவது தான் தாசனாக விரும்புவதை, தனக்கு தேசபூதராய் வேண்டுவது தான் சுவாமியா இருக்க நினைக்கிறீர்களே. எம்பெருமானுக்கு சாமித்துவம் அசாகாரணமாய்க்க செய்யதையும் பரமானந்தம் அடைகிறபடியே தன் கண்காலே தான் சுவாமியாய் இருக்குமாப்பலே அவ்வளவு ஆனந்தம் இல்லை. நானே சுவாமி என்று நினைக்கிற போது அவ்வளவு ஆனந்தம் இல்லை
தான் சேவகன் என்று நினைக்கிற போதுதான் ஆனந்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அனுகூலமான தாயாருக்கு அடிமைப்பட்டான் பெருமான் என்று சொல்ல வேண்டும். காரணம், எதையும் கட்ட முடியாது இருக்கக்கூடிய அவனை கட்டி போட வேண்டும் என்றால் அந்த தாய் பாசத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் அவன் அங்கே அடிமைப்பட்டானே ஒழிய அவனுடைய சுவாதந்திரியமானது எங்குமே போகாது. சர்வ சுதந்திரனாக இருக்கக்கூடியவன், எல்லா அணுக்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவன், தன்னுடைய தாயான யசோதை பிராட்டியார் கஷ்டப்படுகிறாளே என்ற மனதால் நினைத்துத்தான் அவளுக்கு அவன் கட்டுப்பட்டான். அப்படிதான் எம்பெருமான் அணுகி வரும்போது ஆழ்வார் நைச்சியமாக பேசி பின்வாங்குகிற தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து பேசுகிறார். ஏன் நெஞ்சே இப்படியெல்லாம் செய்தால் நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்றார். வன ஏழு உலகின் முதலாய என்கிற திருவாய்மொழியிலும் இந்த பிரபந்தத்தில் வருகிறது. பரமபுருஷன் தன்னுடைய பரவத்துவத்தை மறைத்து வைத்து சௌலபிய குணத்தை எவ்வளவுதான் காட்டினாலும் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் உடையவர்களுக்கு சுதேசமே அடிக்கடி நெஞ்சில் பட்டு கூச்சம் உண்டாகும் என்பது இதனால் காட்டப்படுகிறது என்று உணர வேண்டும். பெருமாள் என்னதான் எளிமையாக வந்தாலும் கூட நம்முடைய மனதானது அவனிடம் செல்லாமல் மீண்டும் மீண்டும் இந்த உலகத் இச்சைகளிலேயே போவதை பார்க்கிற பொழுது ஆழ்வார் போன்றவர்களே அதை பற்றி பேசியிருந்தால் நாமெல்லாம் எந்த நிலைக்கு நினைத்து பார்த்தால் பகவானை நினைத்து கொண்டிருக்கும் போதே நம்முடைய பாவங்களையும் நாம் சேர்த்து கொண்டிருப்பது நினைவுக்கு வர வேண்டும். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அனுபவிக்கலாம். தமக்கடிமை வேண்டுவோர் தாமோதரனார் தமக்கடை செய்ய என்றால் செய்யாது எமக்கென்று தாம் செய்யும் தீவினைக்கே தாவுழ்வார் என்கினார் யான் செய்வது இவ்விடத்து இங்கு யாது காயேன வாச்சா மனசேந்திரேர்வா அப்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமேந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.